வணக்கங்க. இன்றைக்கி நான் இருக்கிறது ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஒரு மனு சம்மந்தமாக. இப்போல்லாம் அம்மா பிள்ளையா இருந்தாலும் பங்கு சொத்துல பங்கு அப்படிங்கும் பொழுது எப்படிலாம் அவங்களோட மனசு மாறும் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேட்ஃபுல்லான கேஸு அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா இதில் எங்களுக்கு 2 பையங்க இருக்காங்க. அதில் மூத்த பையன் இறந்து போயிடுறான். அம்மாவை பார்த்துக்கணுங்கிறக்காண்டி அவன் இறக்குற வரைக்கும் பேச்சுலராகவே இருந்து இறந்து போயிடுறான். சரி, அம்மாவோட தேவைகளுக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அது மெச்சூர் ஆகி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு ஏற்பாடு பண்ணுறான். அதே போல் அவனோட அக்கௌண்ட்லேயும் அமௌண்ட் எல்லாம் வச்சுருக்கான், ஒரு 27 lakhs கிட்ட. என்ன காரணம்னா அம்மாவுக்கு ஒரு சொத்தை வாங்கி கொடுத்தா, நிலமோ அந்த மாதிரிலாம் எதை வாங்கி கொடுத்தா அவங்களால தனியாக மேனேஜ் பண்ண முடியாதோ அப்படிங்கிறதுனால பணமாக இருந்ததுன்னா அவங்களோட அவசர தேவைக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இளைய மகன்ல தன்னோட அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் அவன் இறந்து போனதை அந்த பேங்க்குக்கும் தெரியப்படுத்தாமல், அம்மாவுக்கும் தெரியப்படுத்தாமல், ஏன்னா நாமினி அம்மா தான், அவங்களுக்கும் தெரியப்படுத்தாமல் அந்த பணத்தை நெஃப்ட் மூலமாகவும் அந்த மொபைல் லிங்க்டு அக்கௌண்ட்டாக இருக்குதுங்க இல்லையா, அந்த அண்ணன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைல் ஃபோனு, அம்மா யூஸ் பண்ணியிருந்த மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வச்சு பணத்தெல்லாம் விட்ரா பண்ணியிருக்கான். இதுதாங்க கேஸு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ அவங்க கமிஷன் ஆஃபீஸ்க்கு அவங்களால அலைய முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு பவர் ஏஜென்ட் முறையில் நான் தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பெற்றோர்கள் பிள்ளை தானே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தன்னுடைய மொபைல் ஃபோனு, பேங்க்கோட யூபிஐ எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் கொஞ்சமாவது ப்ரைவசியோடு அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லை நம்மளுக்கு இந்த காலத்தில் நெட் பேங்கிங், இது யூபிஐ, ஜிபே எல்லாம் பற்றிலாம் தெரியல, ஃபோன்பேலாம் தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட்டு பேங்க்குக்கு போய் விட்ரா பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்வசம் அதெல்லாம் வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இது மூலமாக பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக அடிப்படையான சட்ட அறிவு நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா தேவையற்ற இந்த சங்கடங்களெல்லாம் தவிர்த்துக்கணும். இப்போ இந்த அம்மா தன்னுடைய மகனால், சொந்த மகனாலேயே, அதுவும் இவங்களே பார்த்து 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமே பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரே பையன். இப்போ இவனுக்காவது கல்யாணம் பண்ணி கண்ணோட பார்க்கணுன்னு சொல்லிருந்துச்சா, 7 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்த பையன் தன்னோட மனைவி பேச்சு கேட்டோ இல்லை தன்னுடைய கெட்ட நேரத்தின் காரணமாக அம்மாவையும் அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி அப்போ அவங்களோட பணத்தையும் எடுத்துகிட்டு இப்போ முன்னடத்துல நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு விதத்தில் அவங்க கண்மூடித்தனமாக தன்னுடைய பிள்ளையை நம்பினதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேலாவது பெற்றோர்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னொரு பதில் பார்க்கலாம்.